ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இயற்கையோடு இணைஞ்ச பயணமாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடவிநைனான் டேமுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் முழுக்க இந்த டேம் எங்கே இருக்குது, இந்த டேமை சுற்றி என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது, இந்த டேமோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் கிளம்பியிருக்கிற நேரம்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, காலையில் 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். அணையை ரீச் பண்ணும்போது அதுக்கான டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, போகிற வழியில் என்னென்ன பிளேசஸ் இருக்குது, அதுவும் அந்த ரோடு எப்படி இருக்குது, சுற்றி இயற்கை சூழல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். தென்காசியிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், அதே மாதிரி செங்கோட்டையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்கக்கூடியதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய அடவிநைனான் டேமு. திருநெல்வேலியிலேருந்து இதோட தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 85 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இந்த அடவிநைனான் டேம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமம்ல. இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு காட்டுற இந்த 2 பக்கமும் வயல்வெளியாக இருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்கரை கிராமம். இந்த அணைக்கு போகக்கூடிய வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் வயல்வெளியாகவும் நடுவில் ரோடு போகும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம இயற்கையோடு இணைஞ்ச பயணமாக ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சுற்றி இந்த மலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதிரெலாம் விளைஞ்சிருச்சு. ஸோ இதுவே வந்து இன்னும் இதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியில் வந்திருந்தோம். இதுக்கு ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 1 மாதம் இல்லை 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து பச்சை பசேல்னு இருந்திருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்பவே ரம்மியமாக இருந்திருக்கும். நாம் பார்க்கக்கூடிய இந்த வயல்வெளி, அப்புறமா தோப்பு, இங்கே இருக்கக்கூடிய தோட்டங்கள், இதுக்கெல்லாம் தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடவிநைனான் டேம்லேருந்து தான் வருது. இப்படி ஒரு இயற்கையான சூழல் நாம் இங்கே பார்க்க முடியுது அப்படின்னா அதில் இந்த அணையோட பங்கு வந்து ரொம்பவே முக்கியமானது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடியதான் அடவிநைனான் அணை, இல்லை அப்படின்னா மேக்கரை அணைன்னு கூட சொல்கிறாங்க. எந்த ஒரு அணையுமே வந்து ஆற்றுக்கு குறுக்கால தான் கட்டியிருப்பாங்க. அப்படி இந்த அணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமான் நதி அப்படிங்கிற ஒரு ஆற்றுக்கு இடையில தான் வந்து இந்த அணையை வந்து கட்டியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையோடு இணைஞ்ச பயணமாக நம்ம காலையிலேயே கிளம்பி இப்போ நாம் வந்து அணையை வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த அணைக்கு முன்னாடி நின்று பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அணை வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. சரி, இப்போ இதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த அணையை எப்போ கட்ட தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1996 வருஷத்தில் வந்து கட்ட தொடங்கினாங்க. அண்ட் எப்போ முடிச்சாங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2002 வந்து முடிச்சாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த அணையை கட்டி முடிக்கிறதுக்கு 6 வருஷம் கிட்ட ஆயிருக்குது. இந்த அணையோட உயரம் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 51.5 மீட்ரு. இதே மாதிரி இந்த அணையோட நீளம் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 670 மீட்ரு. இப்போ நாம் இங்கே நிற்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டுருக்குது. ஸோ இந்த தண்ணி எல்லாமே வந்து அங்கேருந்து ஒரு ஓடை வழியாக வந்துட்டுருக்கு. இந்த அணையினுடைய இந்த மேல் பகுதியிலேருந்து சில நேரம் வந்து தண்ணி வெளில வரும். அது எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சு இந்த அணையினுடைய முழு கொள்ளளவும் எட்டிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேலேருந்து தண்ணி வழியும். அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் அது எந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட். ஸோ அந்த சீசனில் வந்தால் மட்டும்தான் இந்த தண்ணி வந்து வெளியில் வரதை வந்து நம்ம பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த வீடியோலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அணைக்கு மேலெலாம் வந்து போய் பார்த்துட்டு வந்துருந்துருக்காங்க. பட் இப்போ என்னன்னு தெரியல, உள்ளே எங்களை வந்து அலோவ் பண்ணல. ஸோ அதனால் நாங்கள் கீழேயே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம் இங்கே பார்க்கக்கூடிய இந்த இயற்கையான சூழலுக்கு காரணம், அப்புறமா இங்கே பார்க்கக்கூடிய தென்னந்தோப்பு, வயல்வெளி, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அணையிலேருந்து போகக்கூடிய தண்ணி தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குற்றால சீசனுக்கு வருவாங்க. அப்படி குற்றால சீசனுக்கு வரும்போது அப்படியே இந்த கிராமத்தையும் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அணையோட மொத்த அழகையும் கூட நீங்களும் சேர்ந்தே ரசிச்சிருப்பீங்க. இப்போது நாம் அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க் ஒன்று இருக்குது. பட் அந்த பார்க் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த பார்க்கில் போய் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுதாங்க அந்த பார்க்கு. ஸோ நாம் சொன்னோம் இல்லையா, அந்த அணைக்கு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த பார்க்கு. இதுக்கு கேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அது லாக் ஆகி தான் இருந்துச்சு. பட் சைடில் அந்த வேலி போட்டிருப்பாங்கள்ல, அதையே வந்து ப்ராப்பராக வந்து போடாமல் விட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் உள்ளே வர முடிஞ்சுது. இங்கே சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல், அப்புறமா விலங்குகள் மாதிரி இருக்கக்கூடிய சிலைகள் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த பார்க்கை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் இங்கே வந்ததுக்கு. ஸோ மழைக்காலங்களில் இங்கே வந்து இந்த அணையை விசிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிராமமும் சரி, இந்த அணையும் சரி, இந்த லொக்கேஷனும் சரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பார்க்லேயே வந்து பாருங்களேன், ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது வெயில், நாங்கள் வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் இந்த பார்க்குக்குள்ளே கொஞ்சம் நேரம் வந்தனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே மரம் இருக்குது, அப்புறமா நிறைய செடி கொடிகள் இருக்கனால வந்து
இருக்கிறதே தெரியல. வெயில் அடிக்கிறதே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு நிழலா இருந்துச்சு. டைமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மணி 11:15க்கு மேல ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வெயிலே தெரியல உள்ள இருக்கும்போது. அதே மாரி இங்க இருக்கக்கூடிய இந்த மாரி இந்த குடையெல்லாம் கூட வச்சிருக்காங்க பாருங்க. அந்த மாரி ஒரு நிழற்குடை மாரிலாம் இருக்குது. இன்னும் உள்ள போனோம் அப்டின்னா, அணைக்கு பக்கத்திலேயே வந்து ஆ இன்னும் நெறைய விலங்குகளுடைய சிலைகள்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊஞ்சல் வச்சிருக்காங்க. அதே மாரி அணைய இந்த பக்கத்துலேருந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. இவ்வளோ நேரம் வெயில்ல நின்னதுக்கு, இங்க வந்து குளு குளுன்னு நம்ம நிழல்ல நிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா மலை அடிவாரத்தில வந்து எப்பவுமே காத்து வந்து நல்லா அடிக்கும். ஸோ இப்போ நம்ம நிக்கிறதுலயே வந்து பாருங்க, எவ்வளோ காத்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணது. அதுக்கப்புறமா இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்ப போறோம். கிளம்பும்போது இந்த என்ட்ரன்ஸ்ல அதாவது இந்த அணைக்கு உள்ள வரக்கூடிய என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரே ஒரு பொட்டி கடை மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, டீயி, அப்புறமா வந்து பஜ்ஜி, வடை ஸோ இந்த மாரி ஐட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கிடைக்கும். இந்த கடையில தாங்க கேட்டோம். எந்த சீசன்ல வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த அணையோட அழகும் சரி, இந்த கிராமத்தோட அழகும் சரி, எப்போ நல்லாருக்கும் அப்டின்னு கேட்டப்போ, அப்பதான் அவங்க சொன்னாங்க, "ஜூலை, ஆகஸ்ட்ல வாங்க. அதாவது குற்றால சீசன்ல வாங்க. அப்படி வரும்போது இந்த ஊரும் சரி, இந்த அணையும் சரி பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும்." தண்ணி அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கேரளால பெய்ற மழையினால இந்த அணை வந்து நெம்பி, அப்புறமா வந்து மேல இந்த தண்ணி விழுற அழகையும் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்டின்னு சொன்னாங்க. சரி ஓகே. இன்னொரு சான்ஸ் கிடைச்சது அப்டின்னா, கண்டிப்பா அந்த சீசன்லயும் வந்து பார்ப்போம். இங்க வந்து இன்னுமே வந்து நெறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம அம்யூஸ்மென்ட் பார்க் அதுவும் கூட இருக்குதுங்க இங்க. தென்காசி குற்றாலத்துக்கு வந்து சுற்றுலா வரீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த அணைய வந்து விசிட் பண்ணதுக்கு மறந்துறவே மறந்துறாதீங்க. அதுவும் இந்த மாதிரி பகல் நேரத்தில வந்தா தான், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அழகையும் சரி, இந்த ஊரோட அழகையும் சரி நல்லாவே ரசிக்க முடியும். ஸோ மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த அணைய நீங்க விசிட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, இந்த ஊர விசிட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்டிங்கிறத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேங்க. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நெறைய பிரைவேட் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்புறமா அம்யூஸ்மென்ட் பார்க் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அங்கேயே வந்து உங்களுக்கு ஜீப் சவாரியும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஜீப் சவாரியோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்டின்னா, அதுவும் கூட இங்கேயே கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷனோட நாம இங்கேருந்து கிளம்பக்கூடிய நேரமும் வந்துருச்சு. ஸோ மறக்காம இந்த வீடியோவ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண மறந்துறாதீங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துறாதீங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாரி இன்னொரு சூப்பரான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ்.